இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க ரசாயனத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம சுவாசிக்கிற காத்துலேருந்து நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே ரசாயனம் கலந்து இருக்கு. நம்ம ஒருத்தனை கூப்பிட்டு சொல்லுவோம், டே சிகரெட் அடிக்காதடா செத்து போயிடுவடா அப்படின்னு. ஆனா நம்ம 4 கிளாஸ் தேத்தனி குடிச்சிருப்போம். தேத்தனியில பாலே இல்லை, டின்னு பாலை ஊத்தி கொடுப்பான். அது முழுக்க முழுக்க எண்ணெய். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல ஃபுல்லாவே எண்ணெய், கொழுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் ரசாயனம், பூச்சி மருந்து, இந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்கு. நம்ம சுவாசிக்கிற காத்து வரைக்கும் நம்ம இன்னைக்கு ரசாயனத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா ரசாயனம் ரசாயனம்ன்ட்டு, நம்ம வாழ்ற வாழ்க்கை அப்படி இருக்கு. நம்ம வாழ்க்கை ஒரு 40 வயசு 50 வயசுலயே சீக்கு வந்துடும். கண்டிப்பா ஏதாவது ஒரு சீக்கு வந்துடும். ப்ரெஷரு, இனிப்பு நீர், இந்த மாதிரி பல நோய்கள் நம்மளை சுத்தி இருக்கு. ஏதாவது ஒரு சீக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? போய் டாக்டரை பார்த்து டாக்டர் கொடுக்குற மருந்தை வாங்கி சாப்பிடணும். சாப்பிட்டோம்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இல்லை 35 வருஷம் வாழ்ந்துடலாம். இன்னைக்குள்ள மருந்தெல்லாம் ரொம்ப தரமான மருந்து, டாக்டர் கொடுக்குற மருந்தெல்லாம். அதை சாப்பிட்டு இன்னொரு 30 வருஷம் வாழ்ந்துட்டா 50 வயசுல சீக்கு வந்தா அங்க 80 85 வயசு வரைக்கும் வாழ்ந்துடலாமே. அதை நம்ம செய்யணும். அதை விட்டுப்புட்டு ஒருத்தன் வருவான், ஆனா ஏன்னா மருந்துலாம் சாப்பிட்றீங்க, கண்ணு தெரியாம போயிடும், கிட்னி போயிடும், மருந்துலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க மருந்து சாப்பிடாம இருந்துடாதீங்க. மருந்து சாப்பிடாம இருக்கணும்னா ஒரு வழி இருக்கு. காட்டு பகுதி இருக்குல்ல, அந்த மாதிரி போய் வீடு கட்டிக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு வேட்டைக்கு போயிருங்க. வேட்டைக்கு போனீங்கன்னா காட்டுல இருக்கிற ஏதாவது கிழங்கு செடிகள்ல உள்ள சாப்பிட்ற பொருட்களை தேடி எடுத்துட்டு வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா அங்க வேட்டையில ஏதாவது மிருகம் கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. நீங்க சீக்கு வராம காட்டு பகுதியிலேயே வாழ்ந்து மருந்து சாப்பிடாம வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க நம்ம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை டவுன்ல நம்மளுக்கு சுத்தி புகை, பில்டிங் பாட்டுக்கும் பில்டிங் ஏறிக்கிட்டு இருக்கு, காடி மோட்டர் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, லோரின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம போற இடம் எல்லாம் தூசி. இந்த வாழ்க்கை வாழும்போது நமக்கு எப்படி சீக்கு வராம வாழ முடியும்? எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து காசு சம்பாதிக்கணும்னு ஓடுறோம். சிந்தனைகள், ஓய்வு இல்லை, லேட்டா போய் படுக்கிறோம், சரியான தூக்கம் இல்லை, எல்லாத்துக்கூடயும் போட்டி போட்டு வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது சீக்கு வரத்தான் செய்யும். அப்படியாப்பட்ட சீக்கு ஏதாவது சின்ன சீக்குகள் வந்துச்சுன்னா உடனே டாக்டரை பார்த்து மருந்து எடுத்தீங்கன்னா அந்த சின்ன சீக்கை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வாழலாம். அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா மருந்து எடுக்காம அதுதான் பெரிய சீக்கா போய் சேர்ந்துரும். அதனாலதான் உடனே போய் மருந்து எடுங்கன்னு சொல்றது. நான் வெந்தய தண்ணி குடிச்சிட்டேன், சீரகத்தை அரைச்சி குடிச்சிட்டேன், இல்ல இந்த பட்டையெல்லாம் பொறுக்கிட்டு வேவ வச்சு குடிச்சிட்டேன், இந்த அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு இப்படிலாம் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க.